எஸ் டுடே நம்ம பார்க்க போகிறது எம்சிக்யூஸ் சிஎம்ஏ சிஏ ஃபைனல்ஸில் வரக்கூடியது ஒன் வேர்டு தான். ஒன் வேர்டு படிக்கும்போது நம்ம கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லி தரப்போகிறேன். தி கோயிங் கன்சர்ன் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அசியூம்ஸ் தட் தி என்டிட்டி வில் கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் த foreseeable futures, which is generally considered a period of at least 6 months, 12 months, next two reporting periods until the next audit. அப்படி என்ன சொல்கிறாங்க, கோயிங் கன்சர்ன் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அசியூம்ஸ் that entity will continue its operations for foreseeable futures, which is generally considered a period of at least the 12 months from the date of approval of financial statements by the management. அப்படின்றதான் சரியான ஆன்சர்ஸ். எப்படி அப்படின்னு பண்ணுறோம். Under 570, management must assess whether the company can continue as a going concern. The assessment should cover at least 12 months from the date of approval of financial statements. அப்போ மேனேஜ்மெண்ட் வந்து அசஸ் பண்ணணும், இந்த கம்பெனி வந்து பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றது எப்போ வந்து பண்ணணும்னா அட்லீஸ்ட் 12 months ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ ஃபோர்சிபிள் ஃபீச்சர்ஸ்னாவே மினிமம் எத்தனை 12 months வந்துடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், கேஸ் நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கம்பெனிஸ் மெயின் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் suffered a devastating fire resulting loss of 500 crores. 50 crores. Insurance claim settlement is uncertain. தெரியாது. அந்த கம்பெனி லேக்ஸ் ஃபண்ட்ஸ் டு ரீஇன்வெஸ்ட். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டா அல்லது மெட்டீரியல் அன்சர்டன்டி ரிலேட்டட் டு கோயிங் கன்சர்ன் பார்த்தா ஆன்சர் வந்து பி தான். மெட்டீரியல் அன்சர்டன்டி ரிலேட்டட் டு ஃப்ராட் ரிஸ்பெக்டரா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் வந்துச்சுன்னா கம்பெனி மெயின் மேனுஃபேக்சர் முடிய டிவாஸ்டிங் ஃபயர் ஆயிடுச்சு, இன்சூரன்ஸ் கிளைம் வந்து அன்சர்டன் சொல்லிடுறாங்க. அப்போ மெட்டீரியல் அன்சர்டன்டி ரிலேட்டட் டு கோயிங் கன்சர்னாக தான் இருக்க முடியும் ஆன்சர். ஸோ இது என்னென்னா, கம்பெனி மே நாட் பி ஏபிள் டு கண்டினியூ இட்ஸ் பிஸ்னஸ் பிகாஸ் என்னங்க எதனால், ஏன் வந்து பிஸ்னஸை அவங்க கண்டினியூ பண்ண முடியாதுன்னா பிகாஸ் ஃபேக்ட்ரி டெஸ்ட்ராய்டு, நோ மணி டு ரீஸ்டார்ட்டு, இன்சூரன்ஸ் கவர் அன்சர்டன், இது மூணுமே இல்லாதனால அவங்க ரீஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லணும். அப்போ மெட்டீரியல் அன்சர்டன்டி ரிலேட்டட் டு கோயிங் கன்சர்ன் தான் சரியான விட. இது சிக்னிஃபிகண்ட் அவுட் மெட்டீரியல் அன்சர்டன்டி அண்ட் கோயிங் கன்சர்ன் தான் முக்கியமான வார்த்தை. மேனேஜ்மெண்ட் இஸ் responsible for assessing entity's ability. Management is responsible for entity's ability to continue as a going concern. The auditor's primary responsibility under 570 is to guarantee the entity will remain a good concern, obtain sufficient appropriate audit evidence regarding the appropriateness of management's use of the going concern basis accounting and conclude whether MUTC exists or not. So management is responsible for assessing the entity's ability to continue as going concern. So auditor primary responsibility under 570 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, obtain sufficient appropriate audit evidence regarding the appropriateness of management use of going concern basis தான் வரும். ஏன் நான் சொல்கிறேன், மற்றபடி டேக் ஓவர் த மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட்டோ அல்லது டிஸ்க்ளோசர்ஸ் எதுவும் தேவையில்லை. அப்போ சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, auditor does not guarantee company will survive. The auditor should check management assessments, collect efficient evidence, decide whether material uncertainty exists. So keywords: obtain appropriate audit evidence, evaluate management assessments and conclude whether MUTC அதாவது material uncertainty exists or not. ஸோ அதுதான் அந்த ஆன்சர் வரும். கேஸ் நம்பர் 4 நம்ம பார்க்க போகிறோம். The auditor finds that the MUTC material uncertainty exists or not, but management disclosure in financial statement regarding the uncertainty and their mitigating plans are adequate. What is the required outcome in the auditor report? அதாவது ஆடிட்டர் வந்து மெட்டீரியல் அன்சர்டன்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடாரு, பட் மேனேஜ்மெண்ட் டிஸ்க்ளோசர் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அன்சர்டன்டி அண்ட் தேர் மிட்டிகேட்டிங் பிளான்ஸ் ஆர் அடெக்வேட். அட்வர்ஸ் ஒப்பீனியன், குவாலிஃபைட் ஒப்பீனியன், அன்மாடிஃபைட் ஒப்பீனியனான்னு கேட்குறாங்க. பட் இன்க்ளூட் செப்பரேட் செக்ஷன் டைட்டில் மெட்டீரியல் அன்சர்டன் ரிலேட்டட் டு கோயிங் கன்சர்ன். ஸோ சி தான் வரணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் தான். என்னன்னா, இந்த இடத்துல வந்து MUTC எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது, அப்போ டிஸ்க்ளோசர் இஸ் அடெக்வேட் ரெண்டுமே இருக்கிறதுனால வந்து அவங்க அட்வர்ஸ் ஒப்பீனியன் தர தேவையில்லை. ஒப்பீனியன் ரிமைன்ஸ் அன்மாடிஃபைடு தான், க்ளீன் ஒப்பீனியன் தான். ஏன்னா அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆடியோ செப்பரேட் நோட்டில் வந்து நீங்கள் மெட்டீரியல் அன்சர்டன் ரிலேட்டட் டு கோயிங் கன்சர்ன்ஸ் கொடுக்கலாம், அவ்வளோதான். ப்ராப்பர் டிஸ்க்ளோசர் இருக்குது, க்ளீன் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு போது. ஸோ கேஸ் நம்பர் 5 பாருங்க. மெட்டீரியல் அன்சர்டன்டி எக்ஸிஸ்டாக இருக்குது, பட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபெயில் டு இன்க்ளூட் அடெக்வேட் டிஸ்க்ளோசர்ஸ். வாட் இஸ் த ரெக்வயர்ட் அவுட்கம் இன் ஆடிட்டர் ரிப்போர்ட்ஸ்? கண்டிப்பாக ஒரு லிமிடேஷன் இருந்தால் தான் நம்ம டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுக்க முடியும், அல்லது குவாலிஃபைட் அட் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஏன்னா டியூ டு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டு டிஸ்க்ளோசர்ஸ்.
அப்போ இவர் வந்து பி தான் கொடுக்க முடியும் ஆன்சரு. அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. ஏன்னா க்ளீன் ரிப்போர்ட் இருந்தால் தான் அன்மாடிஃபைடு கொடுக்க முடியும். ரிப்போர்ட் ஒன்லி டு தோஸ் விச் ஆர் கவர்ன்ஸ் இது வராது. அப்போ ஏன் அப்படின்னா when the management does not disclose material uncertainty, the financial statements are materially misstated தான். அப்போ மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ், அப்போ குவாலிஃபைடு ஒப்பீனியன். மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ்னா அட்வர்ஸ் ஒப்பீனியன்ஸ். இது வார்த்தையை பாருங்க, மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ், குவாலிஃபைடு. மெட்டீரியல் மற்றும் பர்வேசிவ்னா அட்வர்ஸ் ஒப்பீனியன். அப்போ இன்னடெக்வேட் டிஸ்க்ளோசஸ் தான், மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான். குவாலிஃபைடு அட்வர்ஸ்ன்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக என்ன தான் கொடுத்தே ஆகணும், குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்தாகணும். ஸோ இதுதான் ஆன்சர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக வந்துச்சு. ஸோ 6 to 10 நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.